ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் வேவ் சீசன் 2 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ஸ் வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜேகேக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அடிபட்டிருக்கும். நீங்கள் போய் அவரை பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஹீஸ் வந்துட்டு அன்கான்ஷியஸாக ஆயிருப்பார். நீங்கள் அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, எனிவேஸ் நான் ஃப்ரீ ஆகிட்டேன். என் ஃபோனில் இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மைக் ஒழுங்காக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ஒழுங்காக வரும்டா. எனிவேஸ் ஓகே, டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே, அவ்வளோதான். எனிவேஸ் லெட்ஸ் கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பீங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி, ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு டாக்டர்லாம் செக் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த மனுஷனுக்கு பல்ஸே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குற டாக்டர், நீங்கள் அவருக்கு என்ன வேணும் மேடம்? அது வந்து கொஞ்சம் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், அதனால் சொல்ல முடியுமா? அப்படியே உங்களுக்கு அவர் ரியாக்ஷன் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அப்படியே டாக்டரை பார்த்துட்டு, அவர் நல்லா தானே இருக்கார் டாக்டர், அவருக்கு எதுவும் இல்லையே? அதான் மேம், அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் கேட்குறேன், சொல்லுங்கள். அது நான் அவரோட ஒய்ஃப். மேம், உங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் எங்களால் காப்பாற்ற முடியாது. ஸோ அவர் காப்பாற்றுற ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் நாங்கள் நினச்சாலும் அவரை காப்பாற்ற முடியாது. ஸோ நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிக்கோங்க. அப்புறம் சிஸ்டர் ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க, அதில் சைன் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறீங்க. அவங்க வந்துட்டு சொல்லிவிட்டு டாக்டர் போயிட்டார். நீங்கள் இல்லை அதை சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு அந்த ரூம் அவர் வச்சுருப்பாங்க. நீங்கள் கடற்கடன் உள்ளே போயிட்டு அவர் பார்க்குறீங்க. அவர் மேலே வந்துட்டு ஏதோ ஒயரு கீரை அதெல்லாம் இருக்குது. அது வேறு. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே, ஜேகே எந்திரி, என்ன பாருடா. எந்திரி. இங்கே பாரு, உனக்கு எதுவும் ஆகாது, என்னை பாரு. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததானே நீ. இங்கே பாரு, என்னை விட அதித்தி நீ இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. எந்திரிடா ப்ளீஸ். அதித்தி கிட்ட நான் என்னன்னு பதில் சொல்லுவேன், சொல்லு. அதித்தி வந்து இப்போ கேட்பாலடா என்கிட்ட, அப்பா எங்கே போனி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லு. ஏன் இப்படிலாம் பண்ண? ஸோ வந்துட்டு இந்த பக்கம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்துட்டு வெளியில் உங்களோட அம்மா, அப்பா, பையன், பொண்ணு எல்லாருமே வந்திருப்பாங்க. லைக் அவங்கள மட்டும் வீட்டில் தனியாக விட்டு வர முடியாதுல்ல பசங்களை. ஸோ உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ரூம்குள்ளே வராங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, என்னடி ஆச்சு? அம்மா, அவன் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கம்மா. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் பசங்க இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பையன் பார்த்துட்டு, மம்மி எதுக்கு அழுறீங்க, என்னாச்சு? இந்த மான்ஸ்டர் திருப்பியும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாரா? அப்படிலாம் இல்லை, இங்கே வா.
சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டு இங்கே நிற்க வைக்கிறீங்க. இங்கே வந்துட்டு அதித்தி பார்த்துட்டு, டாடி டாடி மம்மி டாடிக்கு என்னாச்சு, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு? சொல்லு மம்மி. அதித்தி கண்ணா, அது வந்துட்டு டேடி வந்து தூங்கிட்டுருக்காரு. பாட்டி, டாடி எப்பயுமே இப்போ தூங்க மாட்டார். அதுவும் ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்து தூங்கிட்டுருக்காரு, வீட்டில் தூங்கலாம்ல? அது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நல்லா இருக்குது. அது வந்து அவருக்கு சின்னதாக வந்துட்டு எனர்ஜி இல்லையா, அதனால டாக்டர் வந்துட்டு ஒரு ஊசி போடுறதுக்காக கூப்பிட்டாங்க. ஊசி போட்டதுக்கப்புறம் டாடி தூங்கிட்டுருக்காரு. நிஜமாவா பாட்டி? அப்போ ஏன் மம்மி அழுறாங்க? அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ பசங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் மறைக்க முடியாது. அவங்க ரொம்ப கிளேவரான பசங்க. அதான் வந்துட்டு அந்த லைக் பல்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, டவுன் டோட்டலி. ஸோ டாக்டர் வந்துட்டு கூப்பிட்ருப்பீங்க நீங்கள் உடனே அதை பார்த்த உடனேவே. ஸோ எல்லாருமே வராங்க, 2 டாக்டர்ஸ், அதாவது டாக்டர் 2 நர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஹீஸ் நோ மோர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அப்புறம் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. வந்துட்டு உங்களால் அழவும் முடியல, கத்தி கதறணும் போல் இருக்கு உங்களுக்கு. ஆனால் அமைதியாக உட்காந்துட்டு அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்துட்டு பசங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து ஆதி வந்துட்டு, மம்மி என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன் மம்மி அழற? நான் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதி கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே இவங்க 2 பசங்களையும் பார்க்குறீங்க. இங்கே அதித்தியும் கூப்பிட்டு 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சுட்டு அப்படியே 2 பேரும் மூஞ்சியும் பார்த்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் மம்மினா பிடிக்கும்ல? இவ்வளோ நாள் நம்ம டேடி இல்லாமல் தானே இருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு 2 மண்டே ஆட்டுதுங்க. உங்களால் அதை சொல்லவும் முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு வேர்ட்ஸை கொண்டு வந்துட்டு, இனிமேலும் நம்ம கூட டேடி இருக்க மாட்டார். ஏன் மம்மி அப்படி சொல்லிட்டு அதித்தி கேட்குறா. அது டேடி காட் கிட்ட போயிட்டாரு. என்ன சொல்கிற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்குறான். அது டேடி வந்து மான்ஸ்டர்லாம் இல்லைடா, அவர் ரொம்ப நல்ல பர்சனா, அதனால் காட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. டேடி இனிமேல் காட் கூட தான் இருப்பாருடா. இங்கே வந்துட்டு 2 பேருக்கும் லைக் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறத வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. பட் வந்து இது இன்டெரக்டாக அது தானே மீன் பண்ணுது. அவங்க 2 பேருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஆதி பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு நீங்கள் அவள் யோசிச்சுட்டு, அதே அவர் மான்ஸ்டர்லாம் இல்லை, இங்கே பாரு ரொம்ப நல்லவருடா அவர், நீ வா அவரை ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடுறா. அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணார் தெரியுமா? நீ அன்னைக்கு அப்பான்னு கூப்பிடலன்னு சொல்லிட்டு கூட அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா? ஒரு வாட்டி அவர் அப்பான்னு கூப்பிடுறா. அவர் அப்புறம் வரவே மாட்டார், ஆதி கோர்ட் கிட்ட போயிடுவார். லாஸ்ட்டாக ஒரு டைம் அவரை அப்பான்னு கூப்பிடு. அப்படியே
லைக் அவங்க அம்மா அழுறதை பற்றி இங்கே பசங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் என்ன அதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்போ வந்துட்டு அப்படியே ஆதி பொறுமையாக பார்க்குறான். அவனுக்கும் வந்து அவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஒரு நிலைமையில தான் இருப்பான். ஆனால் டக்குன்னு மாற்றிக்க முடியாதுல்ல அந்த ஆட்டிடியூடெல்லாம். ஸோ வந்துட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு டேடி அப்படிங்கிறான் எங்கள் ஆதி. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு வாட்டி கண்ணா கூப்பிடு டாடி. ஜேகே இப்போ நீ ஹாப்பி தானே? அவனு டேடியை கூப்பிட்டுட்டான்டா. இப்போ அதை எதிர்த்து பாரு, அவனு டேடியை கூப்பிட்டுருக்கான்டா. அவனு மோன்ஸ்டர்னு சொல்லவே இல்லை. நீ பார்த்தியா? இங்கே பாரு, எந்திரிச்சு ஒரு வாட்டி அவனை பாருடா. மம்மி டாடிக்கு என்ன ஆச்சு? அப்படியே உங்களுக்கு வந்து அழுகுதான் வருது. அதை பாட்டி அப்படியே ஷோல்டர் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அதித்தி, இங்கே வா, டேடி சாமிக்கிட்ட போயிட்டாரு. அவர் இனிமேல் மேலேருந்து நம்மளை பார்த்துட்ருப்பாரு. அப்போ டேடி நம்ம கூட இருக்க மாட்டாரா பாட்டி? அது எனக்கு டேடி வேணும். சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பிள்ளையால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே வந்துட்டு ஆதிக்கும் கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியெலாம் வருது தான். ஆனால் அவனுக்கு அது என்ன ஃபீல் அப்படிங்கிறது தெரியல. சைலண்ட்டாக நின்றுட்டு தான் இருக்கான். இங்கே வந்து அதித்தி அழுதுகிட்டே இருக்கா. பொறுமையாக வந்துட்டு அதித்தி ஜேகே கிட்ட வரா. வந்துட்டு டாடி எந்திரி டாடி, எந்திரி டாடி, ப்ராமிஸ் பண்ண டாடி, நீ இப்படி காடு கிட்ட போற, எந்திரி. அப்பா மம்மி டாடி எந்திரிக்க சொல்லு மம்மி, தூங்கிட்டே இருக்காரு. அவர் இனிமே எந்திரிக்க மாட்டாரேடி. இங்கே வா, வா மம்மி அதை சொல்லிட்டு அந்த பிள்ளை பொறுமையாக வந்து நிற்கிது. நீங்கள் பொறுமையாக 2 பேரையுமே ஹக் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் சேர்ந்து அமைதியாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்தராக எல்லா ப்ரொசீஜர்ஸுமே நடக்குது. லைக் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரொசீஜருமே ஃப்ளோவாக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே பண்ணுறீங்க ஒரு வழியாக. ஸோ கடைசியாக ஃபியூனரல் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து லைக் உட்காந்துருக்கீங்க வீட்டில். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அவருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்துட்டு இந்த 3 டேஸ் அதித்தி சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. ஜேகேவை நினச்சி அந்த ஃபீலிங்ஸ் அதுலேயே தான் இருக்கா. இங்கே ஆதி வந்து சாப்பிட்டுலாம் இருப்பான் ஓரளவுக்கு ஏதோ லைக், ஆனால் அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் தான். ஸோ அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி வீடே அமைதியாக இருக்குது. இங்கே வந்துட்டு அதித்தியை சாப்பிட்றதுக்கு வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. அதித்தி சாப்பிடவா? வாடா, நான் டாடி வந்தால் தான் வருவேன். உங்கள் அப்பா வர மாட்டான், வரியா? அப்படியே வந்து அந்த பிள்ளைக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு மா அவளே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அதை இன்னும் ஏற்றி விடுற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்ருக்காதீங்க. போங்க, அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவா. நீங்கள் வா ஒரு சொட்டு. அப்புறம் அதித்தியை கூப்பிட்டு பொறுமையாக தலையிலெல்லாம் தட்டி கொடுத்து, இங்கே பாரு, டேடி இனிமேல் வரமாட்டார்.
இத்தனை வருஷம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நீ, நான், ஆதி, தாத்தா, பாட்டி, அவ்வளோதான். ம். ஆனால் மம்மி, எனக்கு டேடி வேணும், நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? சரி, ஒன்றும் இல்லை. டாடி நம்மளை விட்டுலாம் எங்கேயும் போகல, இங்கே தான் நம்மளேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ம் ம் சரி, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து பசங்களை வந்துட்டு எங்கள் அதித்தி அழுதுகிட்டே தான் இருந்திருப்பா. அப்புறம் தூங்கியிருப்பா. ஸோ அந்த மாதிரி தூங்கலாம் வச்சுட்டு ஸோ நீங்களுமே வந்து உட்காந்துருக்கீங்க பெட்டில். எதுவுமே இங்கே சரியாக நடக்கலை ஆரம்பத்துலேருந்து ஒன்று கூட. ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சப்போ அவன் வந்தா. கடைசியில் நம்ம டிவோர்ஸ் வாங்கணும். நீ திருப்பி வந்தப்போ உன்னைய பார்க்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே தப்பு இல்லைல்ல, அது எனக்கு புரியுது. ஆனால் இப்போது அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிறப்போ நீ போயிட்டியே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு வயன் வயன் ஹே வயன் என்னடி தூக்கம் எந்திரி அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு இப்போ எதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி முனகிட்டு இருக்க, ஏதாவது கெட்ட கனவா? என்ன ஆச்சு? அதுவும் பட்ட பகலில் எந்திரி போ. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு வெளில வர்றீங்க. பசங்க யாருமே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வந்து அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒர்க்குலாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு மதியானமாக வந்துட்டு தூங்கியிருப்பீங்க. அப்போ வந்த கனவை தான் இது எல்லாமே. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துச்சுட்டு பசங்களை பார்க்குறீங்க, ஜேகேவை பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வெளியில் வந்துட்டு பார்க்குறீங்க, பசங்களும் இல்லையா, ஜேகேவும் இல்லை, பசங்களை இனிமேல் தான் கூட்டிகிட்டு வரணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் எங்கம்மா தெரில, எங்கேயோ வெளில இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார். அதை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க, எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டு. அந்த மனுஷன் வெளியில் தான் எங்கேயோ அங்கே நின்றுட்டுருக்குறாரு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் அதெல்லாம் இருக்குது அந்த சைடு. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் நம்மளைய கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா வயன் தான். அவர் ரொம்ப கேஷுவலாக என்ன வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வேகமாக ஓடி வந்து அவரை டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்துட்டு அவர் இப்போ பார்த்ததே வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. அது கனவுன்னு உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் செம்ம ஹாப்பி. அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் என்ன, யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லிட்டு பொறுமையாக ஹக்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு கண்ணத்தை கை காலை எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் முழுசாக தான் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் முழுசாக தான் இருக்குது. அதான் அவர் பொறுமையாக பார்த்துட்டு என்ன ஆச்சு அவர் சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. பொறுமையாக தட்டி கொடுத்துட்டு ஏதாவது கெட்ட கனவு கண்டியா?
ம், என்ன கனவு? நான் செத்து போகிற மாதிரி, அதான் டக்குன்னு வாய் மூட்டிங்க. அவர் அப்படியே டக்குன்னு வாயிலேருந்து கை எடுத்துட்டு, அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன் வயன். நான் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் நான் திருப்பி பண்ணுறதுக்கு நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிட்டன் கொடுத்துட்டு தான் அவனை விட்டுட்டு போகிறதா இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அதனால் அதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்காத. அதை சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நீ நல்லா தானே இருக்க, நீ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வேலைக்கு போனல, அது போகாத. ஏன் போகாத? அவ்வளோதான். சரி, அதான் அவர் டைம் பார்த்துட்டு, சரி நீ இருக்கியா, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். நானும் வரேன். சரி வா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அப்புறம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு வழியாக 2 பேரும் சைலண்ட்டாக வரீங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட எதுவும் பேசலை, அவரும் உங்கள்கிட்ட எதுவும் பேசலை. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போய் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தெளிவாக பேசணும். சரி பேசுவோம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெயிட்டிங். பசங்க வந்தோடனே ரெண்டும் ஓடி வந்துருச்சுங்க. ஆதி வந்துட்டு பையனையும் ஆதித்யா வந்துட்டு ஜேகேவே வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ரெண்டும் கோரஸாக வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குதுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, மாற்றி மாற்றி எல்லாம் கையை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்குங்களா. அப்போ வந்துட்டு எங்கள் அதித்தி, டாடி அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு அந்த எமோஷன் வந்து ஃபீல் ஆகாது. சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான். ஸோ அந்த ஃபீலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே லைக் மொத்தமாக பார்க்குறீங்க. இது எப்படின்னா, ஜேகே கையை வந்துட்டு அதித்தி பிடிச்சிருக்கா, அதித்தி கையை வந்து ஆதி பிடிச்சிருக்கான், ஆதி கையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ 4 பேரும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலோ அந்த ஃபீலில் வந்துட்டு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சுடா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா எப்படி இருந்துச்சு வீடியோ, இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு ஓவராலாக வீடியோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக இதுதான் சொல்லிகிட்ருக்கேன்ல. எனிவேஸ், until then I'll meet in next video. Bye guys. சராங்கே.